இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனிதர் கேத்தரின் ட்ரெக்சல் விழாவை கொண்டாடுகிறது. புனிதர் கேத்தரின் ட்ரெக்சல் ஒரு மனித நேயமிக்க அமெரிக்க பெண் வாரிசு ஆவார். இவர் ஒரு அருட்சகோதரியும் கல்வியாளரும் நிறுவனரும் ஆவார். ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் பிறந்து புனிதராக அருட்பொழிவு செய்யப்பட்ட ஒரே புனிதர் இவரேயாவார். கேத்தரின் மேரி ட்ரெக்சல் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் முதலீட்டு வங்கியாளரான பிரான்சிஸ் ஆண்டனி ட்ரெக்சல் என்பவரது மகளாவார். இவரது தாயாரின் பெயர் ஹன்னா ஆகும். கேத்தரின் இவர்களது இரண்டாவது மகளாவார். இவர் பிறந்து 5 வாரங்களில் இவர்களது தாயாரான ஹன்னா மரித்து போனார். கேத்தரினும் அவரது மூத்த சகோதரியும் 2 வருடங்கள் வரை அவர்களது மாமன் வீட்டில் வளர்ந்தனர். பின்னர் அவர்களது தந்தை 1860ஆம் ஆண்டு எம்மா என்ற பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். தமது 2 மகள்களையும் வீட்டுக்கு அழைத்து வந்தார். அவர்களுக்கு 1863ஆம் ஆண்டு 3ஆவதாக லூயிசா என்றொரு பெண் குழந்தையும் பிறந்தது. தனிப்பட்ட முறையில் வீட்டிலேயே கல்வி கற்ற 3 சிறுமிகளும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தனர். அமெரிக்க நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் குடும்பத்துடன் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டனர். வாரத்தில் 3 நாள்கள் தமது வீட்டில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு ஆடைகள் கொடுத்தனர். அதிக வசதிகள் கொண்ட உலக அளவிலான முதலீட்டு வங்கியாளர் ஒருவரின் மகளான குடும்ப பெண் ஒருவர் ஒரு காலும் தன்னைத்தானே வறுமை வாழ்க்கைக்கு இழுத்து கொள்ள மாட்டார். ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த தமது வளர்ப்பு தாயாருக்கு 3 வருட காலம் சிசுருக்சை செய்த கேத்தரின் தமது தந்தையின் குடும்ப சொத்துக்களாலோ மொத்தமிருந்த பணத்தாலோ மரணத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் பாதுகாப்பினை வாங்கிவிட முடியாது என்பதனை புரிந்து கொண்டார். இது அவரது வாழ்க்கையின் ஆழ்ந்த திருப்பு முனையாக அமைந்தது. இந்தியர்களின் அவல நிலை கண்டு அவர்கள் பால் பற்றுதல் கொண்டிருந்த கேத்தரின் ஹெலன் ஹண்ட் ஜாக்சன் என்பவர் எழுதிய புத்தகமான அவமதிப்பின் ஒரு நூற்றாண்டு என்னும் புத்தகத்தை படித்து அதிர்ச்சி அடைந்திருந்தார். ஒருமுறை ஐரோப்பிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிட்டியது. அவர் திருத்தந்தையிடம் அதிக மறைப்பணியாளர்களை வயோமிங் நகருக்கு தமது நண்பரும் ஆயருமான ஜேம்ஸ் ஓகானரிடம் அனுப்பி வைக்குமாறு வேண்டினார். ஆனால் திருத்தந்தையோ நீயே ஏன் ஒரு மறைப்பணியாளராக கூடாது என்று கேட்டார். திருத்தந்தை அவர்களின் இந்த பதிலால் அதிர்ச்சியடைந்த கேத்தரின் அதன் சாத்தியக்கூறுகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். வீடு திரும்பிய கேத்தரின் ரெட் கிளவுட் என்று அழைக்கப்படும் சியோக்ஸ் மக்களின் தலைவரை டாகோடாஸ் சென்று சந்தித்தார். பின்னர் இந்திய இன மக்களுக்கான தமது முறையான உதவிகளை ஆரம்பித்தார். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வட அமெரிக்காவின் மாநிலங்களாகிய வட டக்கோடா மற்றும் தென் டக்கோடா ஆகிய மாநிலங்களின் பிராந்தியங்கள் டக்கோடாஸ் என்று அழைக்கப்பட்டன. வாழ்ந்த ஓக்லாலா சியோக்ஸ் இந்தியர் இன மக்களின் தலைவர் ரெட் கிளவுட் என்று அழைக்கப்பட்டார். கேத்தரின் ட்ரெக்சல் விருப்பப்பட்டிருந்தால் இலகுவாக திருமணம் முடித்திருக்கலாம். ஆனால் அவர் ஆயர் ஜேம்ஸ் ஓகானருடன்
மேற்கொண்ட விவாதங்களின் பின்னர் எஞ்சிய என் வாழ்நாட்களை இந்திய மற்றும் கருப்பு இன மக்களுக்கு கொடுக்கும் கருணையை புனித சூசையப்பரின் திருவிழா எண்ணில் வளர்ந்து வந்தது என்று 1889 எழுதினர். பத்திரிகைகள் தலையகங்களில் அலறின. 3½ வருட தமது பயிற்சியின் பின்னர் அன்னை ட்ரெக்ஸிலும் அவரது நற்கருணையின் சகோதரிகளின் முதல் குழுவினரும் இந்திய மற்றும் கருப்பு இன மக்களுக்கான முதல் உறைவிட பள்ளியை சாண்டா ஃபே என்னுமிடத்தில் தொடங்கினர். அவரது பள்ளிகளின் அடித்தளங்கள் சங்கிலி தொடராக தொடங்கின. 1942 13 அமெரிக்க மாநிலங்களில் கருப்பு இன மக்களின் குழந்தைகளுக்கான கத்தோலிக்க பள்ளிகளின் அமைப்புகள் தொடங்கப்பட்டிருந்தன. 40 பணி மையங்களும் 23 கிராமப்புற பள்ளிகளும் இருந்தன. பிரிவினையாளர்கள் கடுமையாக தொந்தரவு செய்தனர். பென்சில்வானியா நகரில் இருந்த ஒரு பள்ளியை எரிக்கவும் செய்தனர். அனைத்திற்கும் மேலாக அவர் 16 மாநிலங்களில் இந்தியர்களுக்காக 50 பணி மையங்களை தொடங்கினார். அன்னை கேப்பரினி, அன்னை ட்ரெக்ஸல் நிறுவியிருந்த கல்வி அமைப்புகளுக்கான ஒப்புதலை ரோமிலிருந்து பெறுவதற்கான வழிமுறைகளையும் அதிலுள்ள சிக்கல்களையும் ஆலோசனையாக எடுத்து கூறினார். நியூ ஓர்லியன்ஸ் மாநிலத்தில் அவர் கட்டி நிறுவிய சேவியர் பல்கலைக்கழகம் ஐக்கிய அமெரிக்க நாடுகளிலுள்ள கருப்பு இன மக்களுக்கான முதல் கத்தோலிக்க பல்கலைக்கழகம் என்பது அன்னை ட்ரெக்ஸலுக்கு சிரமமாக அமைந்தது. 77 வயதில் அன்னை மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டார். ஓய்வெடுக்கும்படி வற்புறுத்தப்பட்டார். வெளிப்படையான அவரது வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை சுற்றி வந்த சுறுசுறுப்பான மேல்தட்டு வர்க்க பெண்மணியின் மீதமிருந்த 20 வருட வாழ்க்கை ஒரு சிறு அறைக்குள் முடங்கி போனது. அமைதியான தீவிர ஜபங்களில் மூழ்கி போனார். வெவ்வேறான ஜபங்களுள்ள சிறு தாள்களும் சிறு குறிப்பு புத்தகங்களும் முடிவற்ற அபிலாஷைகளும் தியானங்களுமாகவே வாழ்க்கை ஓடியது. அன்னை ட்ரெக்ஸல் தமது 96வது வயதில் மரணமடைந்தார். நாமும் புனிதை கேத்ரின் ட்ரெக்ஸலை போல பிறருக்காக வாழ முயற்சி செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.